Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா Go programming languageல for loop எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைலை ஓபன் பண்ணி அத for.go ன்னு சொல்லி go ஃபைலை சேவ் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். பேக்கேஜ் மெயின் அப்படினு சொல்லி பேக்கேஜ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fmt அப்படிங்கற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் லூப்பிங்காக i அப்படிங்கற வேரியபிள். இந்த வேரியபிளுக்குள்ள பாத்தீங்கன்னா 1 அப்படிங்கற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் for loop நான் யூஸ் பண்ணி 1 ல இருந்து 10 வரல இருக்கிற வேல்யூஸை பிரிண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் for அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துக்கறேன். நமக்கு பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ் ரன் ஆகணும். அதனால i less than or equal 10 அப்படிங்கற கண்டிஷன் நான் கொடுத்துக்கறேன். இப்போ நமக்கு i ல இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அதனால fmt அப்படிங்கற பேக்கேஜ்ல இருக்க println அப்படிங்கற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா i அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அது நமக்கு லூப்ல ஒவ்வொரு வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகணும். அதனால i equal i plus 1 அப்படினு சொல்லி கொடுத்துக்கறேன். பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இத ரன் பண்றதுக்காக கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இதல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைரக்டரி சேஞ்ச் பண்ணிருக்கேன். என்னோட ஃபைல் பாத்தீங்கன்னா C டிரைவ்ல go அப்படிங்கற ஃபோல்டர்ல இருக்க src அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்க tutor joes அப்படிங்கற ஃபோல்டர்ல இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா என்னோட டைரக்டரி நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இதல பாத்தீங்கன்னா ரன் பண்றதுக்காக go run அப்படிங்கற கமாண்ட் கொடுத்துக்கறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஃபைலை ரன் பண்றோமோ அந்த ஃபைலோட நேம் கொடுக்கணும். நான் பாத்தீங்கன்னா for go அப்படிங்கற ஃபைல் ரன் பண்றேன். அப்ப அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கறேன். பாத்தீங்கன்னா நமக்கு 1 ல இருந்து 10 வரல இருக்கிற வேல்யூஸ் நம்ம பாத்தீங்கன்னா லூப் மூலமா பிரிண்ட் ஆயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம லூப்ல ரெகுலரா யூஸ் பண்ற மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படினு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம லூப்ல நமக்கு ஒரு 3 ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனிஷியலைஸ். அப்ப i equal 0 1 அப்படினு சொல்லி இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 10 டைம்ஸ் ரன் ஆகணும். i less than or equal 10 அப்படிங்கறத கொடுத்துக்கறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்கிரிமென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். i++ அப்படிங்கற இன்கிரிமென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லூப்புக்குள்ளார நம்மளுடைய ஸ்டேட்மென்ட் கொடுத்துக்கறேன். fmt println அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் கால் பண்ணி i அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு இத ரன் பண்றேன். go run அப்படிங்கற கமாண்ட் கொடுத்துக்கறேன். for அப்படிங்கற ஃபைல் நேம் கொடுத்துக்கறேன். go ஃபைல் அப்படிங்கறனால .go அப்படினு சொல்லி கொடுத்து என்டர் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 1 to 10 வரல இருக்க வேல்யூஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண for loop யூஸ் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 ல இருந்து 10 வரல இருக்க வேல்யூஸ் நம்ம நார்மலா அதாவது ரெகுலரா யூஸ் பண்ற அந்த for loop மெத்தட் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி for loop Go programming languageல யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பத்தி பாப்போம். அடுத்து फ्रेंड्स இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் வீடியோஸ் வேணா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து फ्रेंड्स யூடியூப்ல எங்களோட வீடியோஸ் பாக்கும்போது மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you friends.